சிவா ஒரு கட்டிடத்தின் 11வது மாடியில் உள்ள லிஃப்டில் ஏறி நிமிடத்துக்கு 57 மாடிகள் என்ற விகிதத்தில் மேலே செல்கிறார். அதே நேரத்தில் ராம் அதே கட்டிடத்தின் 51வது மாடியில் ஒரு லிஃப்டில் ஏறி நிமிடத்துக்கு 63 மாடிகள் என்ற விகிதத்தில் கீழே செல்கின்றார். இந்த விகிதத்தில் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்தால் அவர்களின் லிஃப்ட்கள் எத்தனையாவது மாடியில் ஒன்றையொன்று கடக்கும்? ஜஸ்ட் ரெண்டமாக சூஸ் பண்ணின ஒரு கேள்வி. இந்த கேள்வியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் கேள்வியில் முதல்ல என்ன கேட்கப்பட்டிருக்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. என்ன சொல்லப்படுது? ஒரு கட்டிடத்தின் 11வது மாடியில் உள்ள லிஃப்டில் ஏறி நிமிடத்திற்கு 57 மாடிகள். ஸோ நிமிடத்துக்கு 57 மாடிகள்ங்கிறது ஸ்பீடு இல்லையா, அந்த லிஃப்டினுடைய ஸ்பீடு. அதே மாதிரி ராம் அதே கட்டிடத்தில் எத்தனாவது மாடியில் நிற்காராம்? 51வது மாடியில் இருந்து லிஃப்டில் ஏறி நிமிடத்திற்கு 63 மாடிகள் என்ற விகிதத்தில் கீழே செல்கின்றார். அப்போ ராம் இருக்கிற லிஃப்டினுடைய ஸ்பீடு என்ன? நிமிடத்துக்கு 63 மாடிகள். ஸோ இப்போ இதை பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த கட்டிடமாக எடுத்துக்கொள்வோம். ஸோ இந்த கட்டிடத்தில் 11வது மாடியில் யார் இருக்கா? சிவா 11வது மாடியில் இருக்கிற லிஃப்டில் ஏறிக்காரு. அந்த லிஃப்ட் எந்த ஸ்பீடில் போகுமா? 57 மாடிகள் நிமிடத்துக்கு இல்லையா? ஓகே. அதே டைமில் ராம் என்ன செய்கிறாரு? அதே கட்டிடத்தில் 51வது ஃப்ளோரில் இருந்து அந்த லிஃப்டில் ஏறி கீழே செல்கிறாராம். அந்த லிஃப்டோட ஸ்பீடு என்னவாம்? 63 மாடிகள் நிமிடத்துக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சிவாக்கும் ராமுக்கும் இடையில எத்தனை கட்டிடம் இருக்கு? இவர் 11வது மாடி, அவர் 51வது மாடி. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் எத்தனை மாடிகள்? 40 மாடிகள். ஸோ இந்த 40 மாடி தான் அவங்க டிஸ்டன்ஸாக இருக்க போகுது இரண்டு பேருக்கும். ஓகேவா? அந்த 40 மாடிகளில் ஒரு மாடியில் தான் அந்த லிஃப்ட் ஒன்று கடக்க போகுது. ஸோ இதில் நம்ம டிஸ்டன்ஸ் 40. ஓகே, இது உங்களுக்கு ஓகே, கிளியர் இல்லையா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், சிவா இருக்கிற லிஃப்டோட ஸ்பீடும் ராம் இருக்கிற லிஃப்டோட ஸ்பீடும் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வி செய்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது என்னென்னு சொன்னால், ரெண்டு பாடிஸுடைய ஸ்பீடை தான் குறிக்கும். உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு பாடிஸ் இருக்குது, அவங்க சேம் டிரெக்ஷனில் மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால் அந்த ரெண்டு ஸ்பீடுடைய வித்தியாசம் ரிலேட்டிவ் ஸ்பீடாக இருக்கும். ரெண்டு பாடிஸ் ஆப்போசிட் டிரெக்ஷனில் எதிர் டிரெக்ஷனில் மூவ் ஆனால் அந்த ரெண்டு பாடிஸுடைய ஸ்பீடுடைய கூட்டுத்தொகை ரிலேட்டிவ் ஸ்பீடாக இருக்கும். இப்போ இதில் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அது அந்த லிஃப்ட் ரெண்டும் சிவா கீழே இருந்து மேலே போகிறாரு, ராம் மேலேருந்து கீழே வர்றாரு. இது ஆப்போசிட் டிரெக்ஷன் இல்லையா? ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஸ்பீடை நம்ம கூட்டினோம்னு சொன்னால் ரிலேட்டிவ் ஸ்பீடு வரப்போகுது. ஸோ 57ஐயும் 63ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் ரிலேட்டிவ் ஸ்பீடு எத்தனையாக இருக்க போகுது? 120 per மினிட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீட். 40 பில்டிங்ஸில் 120 ஸ்பீடில் ரிலேட்டிவ் ஸ்பீடில் வரும்போது கடக்க வேண்டிய இடம் 1/3 நிமிடங்களில் அவங்க அந்த 40 ஃப்ளோர்ஸில் எத்தனை ஃப்ளோர்ஸை கடக்காங்களோ அந்த இடத்துல தான் இந்த ரெண்டு லிஃப்ட்ஸும் ஒன்றையொன்று கடக்க போகுது. இப்போ 1/3 நிமிடங்கள்னு சொன்னால், உதாரணத்துக்கு சிவாடே ஸ்பீடை எடுத்துக்கொள்வோம், 57 எடுத்துக்கொண்டு சொன்னால் 1/3 நிமிடங்களில் எத்தனை ஃப்ளோரை கடப்பாருன்னு பாருங்கள். ஸோ 57 தர 1/3 இல்லையா? ஸோ ஈக்குவல் டு 19. அப்போ 19 ஃப்ளோர்ஸை 1/3 நிமிடத்தில் சிவா கடப்பார். அதாவது 11வது மாடியில் இருந்து 1/3 நிமிடத்தில் இன்னும் 19 மாடி தாண்டிடுவார். ஸோ 11ஓட 19 கூட்டினா 30வது மாடியாக இருக்கும். ஓகே, அப்போ 30வது மாடி. ராம எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால்,
ராம் வந்து 51வது ஃப்ளோரில் இருக்காரு. ஸோ 63 நிமிடத்துக்கு அரைக்க போது 1-3 நிமிடங்களில் வந்து எத்தனை ஃப்ளோர்ஸை கிடப்பார்? 63 தர 1-3னா 21 இருக்கும். ஸோ 51 இருந்து 21 என்ன செய்யணும்? நம்ம கழிக்கணும். ஏன் மேலிருந்து கீழே வராரு. ஸோ கழிச்சோம்னு சொன்னால் 30 வரும். பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 30வது ஃப்ளோரில் தான் 2 லிஃப்ட்டும் வந்து ஒன்றையொன்று சந்திக்கும். ஸோ இதுக்கு விடை வந்து 30வது ஃப்ளோருங்கிறது தான் விடையாக இருக்கும். அவ்வளோதான். Thank you for watching.